அல்லாஹுடைய அச்சம் இல்லாதவர்கள், அல்லாஹுடைய பயம் இல்லாதவர்கள், உலகம் நமது வாழ்க்கையாக நாம் நிரந்தரமாக இருக்கிறோம் என்ற நீயத்தோடு உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுடைய சொத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க, அடுத்தவர்களுடைய பொருளை தனக்காக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு இறைநேசர்களே, நமக்கு கிடைச்ச சொத்துக்களை நாங்கள் அனுபவிக்கிற, நமக்கு கிடைச்ச செல்வங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது, மற்றவருடைய சொத்து எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, விளக்கப்பட்டிருக்கு, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக அனாதைகளின் பொருட்களை அநியாயமாக யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சகோதரிகளே, உங்களை அழித்து விடக்கூடிய, நாசமாக்கி விடக்கூடிய விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது, சூனியம் செய்வது, அல்லாஹு தாலா விலக்கியுள்ள உயிர்களை கொள்வது, வட்டியை உண்பது, அநாதைகளின் பொருளை உண்பது, போருடைய நாளில் புறமுதுகு காட்டியோ செல்வது, அப்பாவியான முஃமினான பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுவது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறை நேசர்களே, நமக்கு கிடைத்த வாழ்க்கை, நமக்கு கிடைத்த சந்தர்ப்பம், நமக்கு கிடைத்த அவகாசம், இந்த அவகாசத்தை நல்ல முறையிலே நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, உலகத்திலே எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், என்னவும் செய்யலாம் என்ற எண்ணத்தை விட்டுட்டு மார்க்கம் எமக்கு எதை சொல்லி இருக்கிறதோ, மார்க்கம் வழியாக எங்களுக்கு எதை சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடப்போமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வச்சிருக்கிறான் என்பதை உலகத்தில் மறந்துடாதீங்க சகோதரர்களே. அதனால நமக்கு கிடைத்த சொத்துக்களை நாங்கள் மாஷா அல்லாஹ் அனுபவிச்சு கொள்வது, அதை போன்று மற்றவர்களுடைய சொத்துக்களை நாங்கள் எடுக்காமல் இருக்கிறது, நாங்கள் எடுத்துட்டோம் என்று சொன்னா அது அவர்களுக்கே நாங்கள் ஒப்படைச்சு கொள்வது உலகத்தில். ஏன்னா கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு செஞ்ச துரோகங்களை கியாமத்தினால அவர்கள் மூலமாகவே வைப்பான். நீங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு சொத்து செல்வங்கள் இருக்காது, நாங்கள் நன்மைகளை அதற்காக வேண்டி கொடுக்க வேண்டிய நிலைமை கியாமத்தினால் ஏற்பட்டோம். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறை நேசர்களே, இன்னும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியகளை இந்த உலகத்திலே கொடுத்து அதை முடிச்சு கொண்டோம் என்று சொன்னா கியாமத்தினால கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையும் ஆகிற வாழ்க்கையும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.